ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர், கால்ஸ் ப்ரொவைடர், அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து இல்லீகலான விஷயத்துக்கு வந்து நம்ம இந்த 5 இயர்ஸ் வந்து எந்த இதுவும் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது ஃப்யூச்சரில். இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல் நிறைய வந்திருக்கு. எதையும் நம்பாதீங்க. இப்போ நான் லோகோ சேஞ்ச் பண்ணிவிட்டேன், நாளைக்கு அவங்களும் லோகோ சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் வந்து அவங்க முளைச்சிட்டு இருக்காங்க, புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் ராக்கெட் மாதிரி சிம்பிள் விட்டு பை அபோவ் சேல் பிலோ அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கிடையாது. ஒன்லி பிளெயினாக சார்ட் வியூஸ் இருக்கும், டைரெக்ஷன் இருக்கும், ப்ரைஸ் ஒன்று மூமெண்டம் இருக்கும், போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த 25,000 கொடுத்தா 50,000 கொடுத்தா 1,00,000, 10,000, 20 நம்பர் வயசில் போட்டுட்டு சேல் பிலோ அந்த மாதிரி ஹிந்திலே நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் கொடுக்குறதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்குங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் என்ன சேஞ்ச் ஆகிருக்கலாம், பார்த்து பண்ணிங்க. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் ஆள் மட்டும் பண்ண முடியல. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் எடுத்துகிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் கண்டினியூவாக நீங்கள் கொடுக்குற வரலாம் என்னால் மேக்ஸிமம் என்ன உங்களுக்கு ரியாலிட்டி கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக கொடுத்துட்ருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் எல்லாருக்கும். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க ஃபஸ்ட்டு. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டிங்களா, ரைட், ஓகே. அதுக்கப்புறம் டார்கெட் வந்து முன்னாடியே செட் பண்ணுங்கள். எனக்கு இவ்வளோ பாயிண்ட்டு தான் வேணும் அப்படின்றத நிலையாருங்க. அந்த டார்கெட் ரீச் ஆகிற வரலும் பதட்டம் இல்லாமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா எல்லாரும் ஹியூமன் தான், கண்டிப்பாக தவறுகள் நடக்கும். ஆனால் ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் உங்களுடைய ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் எடுக்கிற அளவுக்காவது நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள், 1:1 மேலே. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நான். அதில் வந்து இந்த டவுன் ட்ரெண்டில் இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, நம்ம ட்ரேடிங்க்கு புதுசாக வந்தவங்க எல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட் விட்டு வெளியே போயிடலாம், வேணாம், இனிமேல் இருந்தீங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் வந்து இருக்கிறதும் போயிடும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு சிலர் வந்து நெகட்டிவாக சொல்லியிருந்தீங்க, ஒரு சிலர் பாசிட்டிவாக சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும் நெகட்டிவாக சொல்லியிருந்தாங்க. ஏன் டிமோட்டிவேட் ஏன் பண்ணுறீங்க எல்லாரையும் அப்படின்னாங்க. ஃப்ரெண்ட், நான் டிமோட்டிவேட் யாரையும் பண்ணணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. அதாவது வேறவங்க கிட்ட போய் சிக்கிக்காதீங்க, மாட்டிக்காதீங்க. ஆல்ரெடி நீங்கள் லாஸில் இருக்கிறீங்க, நீங்கள் அடுத்தவங்க கிட்ட போய் மாட்டிக்காதீங்க. இருக்கிற அமௌண்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுறாதீங்க. அதை விட்டு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் விட்டு வெளியே போயிடலாம். நிறைய வெளியே ஸ்டாக் மார்க்கெட் ஒன்று தான் வந்து நம்ம வாழ்க்கையில் மேலே வரணும்னு கிடையாது. மேபி நீங்கள் வேறு ஃபீல்டில் சூப்பர் ஹீரோவாக இருக்கலாம், யாருக்குன்னு தெரியும். அந்த ஃபீல்டு உங்களுக்காக காத்துட்ருக்கலாம். அதை விட்டுட்டு இங்கே உங்களுடைய நேரத்தை வந்து வீணாக்கிட்டு இருக்கலாம். நேரத்தையும் வீணாக்கி ப்ளஸ் உங்கள்கிட்ட இருக்க பணத்தையும் வீணாக்கி மன உளைச்சல் காலாகி குடும்பத்தை நிம்மதி எழுந்து எல்லாமே எழுந்துட்டுருக்கலாம். அதை விட பெஸ்ட் ஐடியா, உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை நீங்கள் நாடலாமே, அதில் நீங்கள் நம்பர் 1 வரலாமே. மேபி அதில் நீங்கள் கோட்டீஸ்வரன் ஆகலாம், யாருக்குன்னா தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அது என்ன விஷயத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேங்க. யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட் விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு 1,00,000 எடுத்துகிட்டு வரீங்க, ஃபஸ்ட் எடுத்து வரீங்க. அந்த அமௌண்ட்டு தெரிஞ்சோ தெரியாமே வந்து காலி ஆகிடுச்சு, 0 ஆகிடுச்சு. ஸோ திரும்ப இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துகிட்டு வரீங்க, கொஞ்சம் லைட்டாக ப்ராஃபிட் வருது, திரும்ப வந்து லாஸ் ஆகிடுது. சரி, இன்னும் கொஞ்சம் இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. இந்த ஃபஸ்ட்டு 1,00,000 போட்டோம், ரெண்டாவது 1,00,000 போட்டோம், இப்போ இந்த 2,00,000 மொத்தம் 3,00,000 ஆகி போச்சு. இது எப்படியா எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு எங்கேயோ உடனே வாங்கி திரும்ப போகிறீங்க, திரும்ப அதுவும் லாஸ் ஆகிடுச்சு. இந்த ஜோனில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, இந்த ஜோனில் அவங்கெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு சொன்னது. இதுக்கான ரீசனும் உங்களுக்கு சொன்னேன் நான். ஏன்னா இவங்க விஷயம் தெரியாமல் இருக்காங்க. இன்னும் அவங்க எத்தனை பணம் போட்டாலும் அவங்களுடைய ஜோன் இப்படி தான் இருக்கும். அதாவது அவங்களுடைய ட்ரெண்டு இப்படி தான் இருக்கும், இப்படி தான் போகும். அதே அவங்களுடைய தாட்ஸ் இங்கே சார்ட்லேயே தெரிஞ்சது அவங்களுக்கு. அவங்களுடைய எண்ணம் வந்து இங்கே பிரதிபலிக்கும். இங்கே என்ன பணம் போட்டாலும் அவங்களுடைய மென்டாலிட்டி இப்படி தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. ஸோ என்ன பண்ணலான்னா, அவங்க ஸ்டாக் மார்க்கெட் விட்டுட்டு வெளியே வேறு தொழில், அவங்களுக்கு தெரிஞ்ச தொழிலாக செஞ்சு முன்னேறலாம். இல்லை எதை கற்றுக்க முடியுமோ அந்த கற்றுக்கணுன்றதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மேலே வரலாம். ஓகேங்களா, இப்போ இதில் டிமோட்டிவேட் அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது எனக்கு. கண்டிப்பாக அதை தவறாக புரிஞ்சிக்காதீங்க.
நான் உங்களை ஸ்டாக் மார்க்கெட் விட்டு வெளியே போயிடுங்க, இதில் வராதிங்க, இதில் கோடி கோடியாக பணத்தை மிஸ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னு நான் சொல்ல வரலான்னு. இங்கே இருக்கிற பிரச்சனைங்க எப்படி இருக்குது, உங்கள் ஃபேமிலி சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு தெரியாது. அப்படிலாம் தாக்கு பிடிச்சி இருந்து உங்களால் கற்றுக்க முடியும்னா தாராளமாக இருங்க, கற்றுக்குங்க. அதையும் அதே வீடியோவில் இதையும் சொல்லியிருக்கேன். உங்களுடைய கேபிட்டல் போட்டுட்டு ஒரு 6 மாதம் ஃபுல்லாக அப்படியே இருந்துரு, உங்களுக்கு நோ லாஸ் நோ ப்ராஃபிட் இருக்குதா, நீங்கள் தாராளமாக நிற்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில். உங்களை வேணான்னு சொல்ல வரல. அதே மாதிரி லிட்டில் ரொம்பவும் பெருசாக ஒரு ப்ராஃபிட் வரல, லைட்டாக ஏதோ குடும்ப செலவு தள்ளுற மாதிரி ப்ராஃபிட் வந்தது அப்படிங்களா, நீங்களும் தாராளமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கலாம். இந்த 2 ஜோனில் இருக்கிறவங்க தாராளமாக இருக்கலாம். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஜோன் லோயரில் ஃபார்மேஷன் ஆகிட்டு வராங்க இல்லைங்களா, அவங்கள மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட் விட்டுட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த 2 ஜோனில் இருக்கிறவங்கள பற்றி அதிகமாக பேசல, ஏன்னா ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு இவங்களுக்கு நம்ம வீடியோ இந்த அளவுக்கு ஒன்றும் தேவைப்படாது, ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஜோனில் தான் இந்த லோயரில் ஃபார்மேஷன் ஆகி இவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்கான காரணம். ஏன் அப்படின்னா, இப்போ இவங்களுக்கு நம்ம ஏன் லாஸ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயமே தெரியாமல் இருக்கலாம். அவ்வளோ ஏன் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நான் கற்றுக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குதுன்றது தெரியாமல் இருக்கலாம். அவங்க இப்போ இந்த ஜோனில் இருக்காங்க இல்லையா, அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் கற்றுக்கணும் பண்ணணும் அப்படின்ற விஷயமே தெரியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, கற்றுக்கணுன்ற பேரில் இப்போ ஒரு யூடியூப் சேனலில் ஒரு ப்ராஃபிட் ஸ்க்ரீன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, டெய்லி 50,000 போடுறாங்கன்னா அதை பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க அங்கே போய்ட்றாங்க. நம்ம இந்த லோ ஃபார்மேஷனாக நம்ம லாஸ்ட்டில் போயிட்டுருக்குமே, இவங்க ஏதாச்சும் சொல்கிறாங்களே டெய்லி 50,000 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்களே, இவங்களை பார்த்தா நம்ம கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க அங்கே போய் மாட்டிக்கிறாங்க. கொஞ்சம் கேபிட்டல் போகிறாங்க, திரும்ப அவங்களோட ஜோன் இங்கே தான் வரும். நீங்கள் எந்த யூடியூப் சேனல் பார்த்தாலும் சரி, உங்களோட ப்ராஃபிட் ஸ்க்ரீன் நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அவங்களுடைய எண்ணம் அது வெளில தான் இருக்கும். எப்போ உங்களுடைய எண்ணம் இன்றைக்கி என்னுடைய லாஸ் லிமிட் இவ்வளோ தான், 500 தான் லாஸு, 5,000 தான் லாஸு, 50,000 தான் லாஸ், எனக்கு எவ்வளோ லாஸ் லிமிட்டை நீங்கள் செட் பண்ணாத வரலும் உங்களால் மார்க்கெட்டில் சர்வைவல் பண்ண முடியாது. ஓகேங்களா. எப்போ நீங்கள் லாஸை பற்றி திங்க் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் கற்றுக்கிறதுக்கு டிசைட் பண்ணலாம். ஏன்னா கற்றுக்கிறதுக்கு கூட நிறைய மனசு வேணும். இப்போ ப்ராஃபிட்ஸ் மைண்ட் செட்டில் இருக்கவங்க அவங்களால கற்றுக்க முடியாது. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ப்ராஃபிட் இன்றைக்கி இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும், இன்றைக்கி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதுன்னா உங்களால் கற்றுக்கவே முடியாது. லாஸ் லிமிட்டை செட் பண்ணுறவங்க தான் யார்கிட்டனா கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஜோனில் இருக்கிறவங்க டிசிப்ளின் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதாவது இன்னமும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே தெரியும், மார்க்கெட்டில் எல்லாமே தெரியும். மார்க்கெட்டில் உள்ளே வருவாங்க, இன்றைக்கி இன்றைக்கி ஒரு 5,000 கிடைச்சா போதும் அப்படின்வாங்க. நான் அதிகமான ஆசைலாம் படுறதில்ல, வெறும் 5% தான் ஆசைப்படுறேன், என்கிட்ட 1 லட்ச ரூபா போட்ட முதல்ல 5,000 அந்த போதும் அப்படின்வாங்க. சரி 5,000 மார்க்கெட் கொடுத்துரும் மண்டே, ஆஹா போதும், எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு, சந்தோஷமாக இருக்குது, 5,000 போதும். 2ஆவது நாள் டியூஸ்டே, இன்றைக்கி ஒரு 5,000 கிடைச்சா போதும்னுவாங்க. சரி அன்றைக்கி ஒரு 5,000 நஷ்டமாச்சுன்னு வச்சுக்கலாம். 5,000 நஷ்டமாட்டோன்னு இதை கட் பண்ணிவிட்டு வெளியே வரணுன்ற எண்ணம் வராது அவங்களுக்கு. 5,000 ப்ராஃபிட் வந்தால் போதும் அந்த மாதிரி மனுஷருக்கு சொல்லும். இந்த 5,000 நஷ்டம் சொல்லும், அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா 10,000 பர்சன்ட் என்ன பண்ணுவாங்க, சரி அட்லீஸ்ட் ஒரு 5,000 வந்தால் லாஸ்ட்டில் வெளியே வந்துடலாம். இப்போது இந்த 5,000 வந்ததுக்கு அப்புறமா இந்த மைனஸில் வரலான்றது டிசைட் பண்ணுவாங்க. கொஞ்சம் காஸ்ட் வந்தால் போயிடலாம் அப்படின்வாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வர என்ன பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் பாதி லாஸ் 10,000 மைனஸில் இருந்தால் கூட வெளியே வந்துடுறேன் அப்படின்வாங்க. இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஜோனில் லோ ஃபார்மேஷன் இருக்காங்க, இந்த ஜோனில் இருக்காங்க. அதனால தான் சொல்கிறது, இன்னும் அவங்க நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. அந்த கற்றுக்கிற வரலும் அவங்க கேபிட்டலில் பாதுகாக்குங்க. அதாவது எப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் வெளியே போயிடுங்கன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்கள் கேபிட்டலில் தூக்கி சேஃப்டி பண்ணிவிடுங்க, வேறு வேலைக்கு போங்க, ஃபேமிலியெலாம் மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஜோனில் உங்களால் பார்க்க முடியுது, மார்க்கெட்டில் வாட்ச் பண்ண மட்டும் முடியுதுன்னா மட்டும்தான் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஏன்னா வாட்ச் உங்களை இழுத்துக்கும், மார்க்கெட் ரிசீவ் பண்ணிவிடும். வாட்ச் பண்ணுங்கன்ற பேரில் மார்க்கெட் உங்களை ட்ரேட் பண்ண வச்சிடும். ஓகேங்களா. ஸோ இதில் நிறைய விஷயம் இருக்குது உங்களுக்கு. நான் ஏன்னா நிறைய பேர் இந்த ஷேர் மார்க்கெட் வெளியே போயிடுங்க, ஷேர் மார்க்கெட் வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு என்ன டிமோட்டிவேட் வீடியோவாக இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. அதனால தான் சரி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடலாம் அப்படின்றதுக்கு அந்த வீடியோ போட்ட ஃப்ரெண்ட், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.